ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திவ்யா, நீ இப்ப சின்ன பொண்ணு இல்ல, பெரிய லைட்ட. எடுத்த உடனே ஒருத்தங்களோட முகத்தை பார்த்து நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்க முடியாத. டாடி உனக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருக்கான்ல, நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும், சரியா? மதி, நீ இப்ப சின்ன பொண்ணு இல்ல, பெரியவளா வளர்ந்துட்ட. அம்மா உனக்கு குட் டச் எது பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதை புரிஞ்சு நடந்துக்கோ, சரியா? சரிம்மா. கௌதம் இவன் நல்லவல்ல கெட்டவன். வா மதி, ஓடிடலாம். வா சீக்கிரமா வா மதி, வா சீக்கிரம் வா. விரா கௌதம் விடுங்க. விடுங்க. டேய் விடுடா டேய். விடுங்க. ஏய், அம்மா பசங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்களா? பசங்களை பார்த்துட்டாங்களா? அவங்க பத்திரமா இருக்காங்களான்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்களேன். இதோ. அம்மா, நீ போயிட்டியா? பசங்களை பாத்துட்டியா? பசங்க நல்லா இருக்காங்கல்ல? கொஞ்சம் திவ்யா கிட்ட போன கூட. கிட்ட போயிட்டு இருக்கேன்டா, நீ பயப்படாம சீக்கிரம் வந்துரு. அங்க இருக்கிறவங்க கிட்ட பசங்களை பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்கேன், நீ சீக்கிரம் வந்துரு. சரி, சீக்கிரம் போ, நாங்களும் வந்துகிட்டு இருக்கோம். சரிடா, சீக்கிரம் வந்துரு. என்னாச்சு? இப்ப போயிடுவாங்களா? நீங்க பயப்படாதீங்க, பசங்க சேஃப்டியா தான் இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் போங்க. கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. எனக்கு என்னமோ தப்பா இருக்குன்னு தோணுது. நம்ம மட்டும் அங்க இருந்து தப்பிக்கலனா என்ன ஆயிருக்கும்? நம்ம பேசாம வீட்டுக்கு போயிடலாம். நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அம்மாவும் அங்கிளும் பாவம்ல. திவ்யா போலாமா? முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பலாம்டா. அவ திரும்ப வரதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் ஓடிடலாம். வாங்க போலாம். ஏய், பார்த்து வர மாட்டீங்க? டேய், இந்த பசங்க தான்டா. டேய், தூக்குடா. வாங்க. எங்க ஓடுறீங்க? வா. ஏய், வா.
வா உள்ள போ ஏய், போன்னு சொல்லு. வண்டியில ஏறு. ஏறுன்னு சொல்றேன்ல. காருக்குள்ள ஏத்துறேன். வாசு. அம்மா பசங்க எங்கம்மா? ஆமா அம்மா அம்மா திவ்யாவும் பசங்களும் எங்கம்மா? நீ மட்டும் இருக்க? வாசு, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. திவ்யா கால் பண்ணி என்ன இங்கதான் வர சொன்னா. வந்து பார்த்தா இங்க யாரையும் காணோம்டா. ஐயோ கடவுளே. நீ சரியா யோசிச்சு சொல்லுமா. திவ்யா சொன்னது இந்த இடம் தானே? இல்ல நீ தப்பான இடத்துக்கு வந்துட்டியா? இல்லடா, இந்த இடம் தான் சொன்னா. அவ கால் பண்ண நம்பருக்கு நான் திரும்பவும் கால் பண்ணி பார்த்தேன். போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃப்லியா? என்னம்மா சொல்ற? போன் ஆஃப்ல இருக்கா? நம்பர் சொல்லு. என்னாச்சுங்க? சுவிட்ச் ஆஃப்னு வருது. டேய் கௌதம், எங்கடா இருக்க? அம்மா வந்திருக்கேன்டா, வாடா. ஐயோ அவன் பசி தாங்க மாட்டானே. அம்மா பசங்க இருக்கிற இடத்த சொல்லி இப்படி கோட்டை விட்டியம்மா. போமா. நான் என்னடா பண்ணுவேன்? நானும் இங்க சீக்கிரமா தான்டா வந்தேன். நீ என்ன பண்ணுவியா? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதானம்மா. நீ பசங்களை கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு டிராமா பண்ணதுனால தானே அவங்களுக்கு இப்படி ஒரு யோசனை வந்திருக்கு. இப்ப நான் அவங்களை எங்கன்னு போய் தேடுறது? வாசு, ஒருவேளை நீங்களும் இங்க வந்துருவீங்கன்னு தெரிஞ்சு போய் குழந்தைங்க பயந்து போய் வேற எங்கேயாவது போயிட்டாங்களா? அப்படி இருந்தா அந்த ஆளோட போன் ஏன் மேடம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? அப்போ பயப்படாதீங்க சார், கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். வாங்க வாங்க மேடம், வாங்க வாங்க. மதி, வாசு, இது திவ்யா பேக்டா. அப்ப பசங்க இங்கதான் எங்கேயோ இருந்திருக்காங்க. இது என் பசங்களோட பேக் தான். அப்ப நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அப்ப நம்ம வர வரைக்கும் பசங்க இங்கதான் இருந்திருக்காங்க. அப்ப பசங்களுக்கு என்னாச்சு? அப்ப பசங்க இப்ப எங்க? மேடம் முதல்ல பதட்டப்படாதீங்க. ஆரம்பத்துல நம்ம யூகம் சரியா தான் இருந்துச்சு. முதல்ல பசங்களை யாரும் தூக்கல, அவங்கள காணாம போகணும்னு வந்திருக்காங்க. பட் இப்போ ஃபோன் பண்ணி இங்க இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க இல்லாம பேக் மட்டும் இருக்குன்னா எனக்கு சரியா படல. என்ன சார் சொல்றீங்க?